போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா எப்ப வரணும் அது என்ன மாதிரி ஒரு பொய் புகார் போலீஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்ல சைதாபேட் 23rd கோர்ட்ல வந்து ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன் ஜஸ்ட் ஃபார் ஃபேக் தான் சார் அது வந்து இன்னைக்கு ராஜரவியோட கேஸ் வந்து 23rd கோர்ட் சைதாபேட்ல வந்துச்சு சார் இன்னைக்கு வந்துச்சு நான் காலைல ஹியரிங்க்கு போயிருந்தேன் அதனால தான் இங்க காலைல என்னால வர முடியல உள்ள என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது சோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்த யூடியூப்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குறதுனால போலீஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணவே இல்ல சைதாபேட் 23rd கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது அப்படி ஜட்ஜ் கிட்ட சொல்லிருக்காங்க சைதாபேட் கோர்ட்ல நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுருக்கோம் சார் டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டுருக்கோம் செட் அசைட் போட்டுருக்கோம் சார் உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார் பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல எப்ப வரணும் எங்க வரணும் சொல்லுங்க என்னோட ப்ரூஃபோட நான் வரேன் சார் ஆமா சார் அவங்க சொன்னது போய் தான் சார் நீங்க வச்சிருக்க மைக் டவுன் பண்றீங்க அனைத்து விஷயம் ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க போய் குற்றச்சாட்டு நான் குடுக்குறேன் எப்ப வரணும் சொல்லுங்க எப்ப வரணும் சொல்லுங்க அது என்ன மாதிரி ஒரு பொய் புகார் சொன்னான்னு மட்டும் சொல்லுங்க இல்ல இன்னொரு விஷயங்கள் வந்து மீட்டிங்ல வந்து உங்களை தாக்க புகார் வச்சிருக்காங்க ஆமா சார் இருக்கு அப்படினா போலீஸ்ல கிளியரா கொடுத்தாங்க முன்னாடி வர சாதாரண நேரில இருக்காங்க என்ன சொல்றாங்க கேமரா சார் ரீஓபன் பண்ணிட்டாங்க சார் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் வரைக்கும் பாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டுருக்காங்க போலீஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உண்மைதான் இல்லன்னு சொல்லல போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கலனா யூனிஃபார்ம் கண்டறது கண்டூல ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன் இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லிருந்தீங்க ஆமா சார் அவங்க கிளியரா அவங்களுடைய சங்கப்பா எல்லாமே நான் எடிட் பண்ணி கொடுக்கல அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜ் எப்படி போலீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் சப்மிட் பண்றேன் அந்த ஃபுட்டேஜ் ஆர்டிஐ போட்டு நான் வாங்கிட்டேன் இந்த சைடுல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு பாக்குறாங்க நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு தள்ளி போய்ட எவிடன்ஸ் தூக்குறான் ஏன் கேமரா கொடுக்கல சார் ஏன் கேமரா உங்க வீடியோ பீப்பிள் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டுங்களா அத நான் கொடுக்கறேன் ஜம்ப் ஆகுது நம்மலாம் உட்கார்ந்து வீடியோ மேரேஜ் வீடியோ ஆல்பம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்னன்னா 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன் இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க சாஜி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு ஒண்ணு யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த கேஸே முடிஞ்சிருச்சு திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார் வாயிலே வட சொன்னா நான் என்ன பண்றது தெருவுல நிக்க கூடாதுல நீங்க சொல்ல கூடாது கம்முனு இருங்க நம்புமா எவிடன்ஸ் கொடுத்து சொல்லுங்க அதேதான் அவங்களும் கேக்குறாங்க எவிடன்ஸ் தான் கேக்குறாங்க இருக்கு நான் தரேன் எப்ப தரணும் எப்ப பிரஸ் மீட் சொல்லுங்க நான் வரேன் ரெடி மீட்டிங்க்கு நான் ரெடி வரதுக்கு பாக்கலாம் டிபேட் பண்ணுவோம் வர சொல்லுங்க சார் ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட் நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க சாஜி அப்படின்றவரு மீட்டிங்க்கு வந்தாரு ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க எதனால வரல சார் அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார் அவர் வந்து எதுமே ஃபுல் ஃபிளஷ்ஷா சொல்ல மாட்டாரு ஓகேங்களா திருப்பதி போங்க மொட்டை போட்டுப்பாரு அப்படினு தான் சொல்வார் அவர் வந்து ஓகே நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டுருக்கேன் என்ன போட்டுருக்கேன்னா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார் எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார் நான் வெளிய போற வரைக்கும் தேர்ட் மூணாவது வந்து ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நான் ஓகே இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார் பண்ணாம படிச்சாங்களா இல்லையா ஐ டோன்ட் நோ எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார் ஐ ஹேவ் தி மெயில் என்கிட்ட மெயில்